எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. மறுபடியுமாக இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் நீங்கள் அனைவரும் கூடி வருவது பெரிய ஆனந்தம். நீங்கள் மறக்காமல் இதை நினைவில் வைத்து வந்து இந்த நிகழ்கால சத்தியங்களை நீங்கள் தொடர்ந்து படிப்பது என்பது மிகுந்த தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வெகு சமீபம். உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகளிலே யுத்தம் இது பெரிதாவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நம்ம வேதாகமம் சொல்கிற வண்ணமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இவரான செய்திகளை நாம் கேள்விப்படுவோம் என்றுதான் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. அதனால நாம் இன்னும் அதிகமாக ஆயத்தப்படுவோம், இன்னும் அதிகமாக இதை குறித்து நம்ம தியானிப்போம், பேசுவோம். திருச்சபைகளில் இதுக்காக நம்ம நம்ம சேர்ந்து நம்ம ஒரு ஒரு பள்ளி மாதிரி நம்ம படிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவாராக. இந்த நாளிலும் கூக்குரல் பாகம் 15, கூக்குரல் பாகம் 15 தொடர்ந்து வார வாரம் இந்த தலைப்பின் கீழாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நோவாவின் நாட்களிலே தேவன் அந்த தேவ மனிதனை வைத்து ஒரு கூக்குரலை கொடுத்தாங்க. ஜனங்கள் மனம் திரும்பாமல் போனாங்க என்று நாம் பார்த்தோம். இதே போல ஒரு பேழை அல்லது ஒரு கப்பல் பவுலின் நாட்களிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. பவுலும் சொன்னாரு, புயல் வரப்போகிறது, தயவு செய்து நம்ம கப்பல்ல போக வேண்டாம், தொடர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தின் லாபத்திற்காக அந்த கப்பலின் அதிபதிகளும் அந்த மாலுமிகளும் இல்ல நம்ம சமாளித்து விட முடியும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதுவும் அவர்களுக்கு பெரும் கஷ்டத்திற்குள்ளாக போனது. எப்படியாவது தப்பித்துக் கொள்ளுங்கள் என்ற கடைசி அழைப்புல எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா தப்பித்து கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். போன வாரம் அதே போல ஒரு கப்பல் அனுபவத்தை நம்ம படித்தோம். அது யோனாவின் நாட்களிலே என்று படித்தோம். யோனாவின் நாட்களிலும் இப்படிப்பட்டதான மறுபடியுமான கப்பல். அப்பொழுது புயலையும் கடல் கொந்தளிப்பையும் தேவன் அனுப்புறாங்க. எதுக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவனை எப்படியாவது நோக்கி பார்க்க வேண்டும் தேவ பிள்ளைகள் என்று சொல்லி நான் உங்க இடத்துல சொன்னேன். சகோதரி ஜெயமலர் அவங்க ஒரு பாடம் எடுக்கும்போது சொன்னாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும்பொழுது தேவன் பரலோகத்தை நாம் நோக்கி பார்ப்பதற்காகவே அனுமதிக்கிறாங்க என்பதை ஒரு பாடமாக வைத்தார்கள். அதை தான் போன வாரத்தில் நம்ம வசனங்களோடு வாசித்தோம். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்த போதும் தேவ பிள்ளைகள் தேவனை திரும்பி பார்க்காமல் போனார்கள் என்பதுதான் நடந்த ஒரு சோகம். இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக நம்ம கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து படிப்போம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, இந்த பாடத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் அடியனை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆசிரமா இருக்கணும், எங்களை தேவனுக்குள்ளாக வழிநடத்தணும், எங்களை ஆயத்தப்படுத்துகிற செய்தியாக இருக்கட்டும். இவை யாவையும் கண்மலையும் மீட்பராக இருக்கிற இயேசுவின் புண்ணிய நாமத்தில் கொஞ்சம் ஜீவுள்ள பரம்பிதாவே, ஆமேன். இந்தியா தேசத்தில் தமிழ்நாட்டில் கடலோர பகுதியில் பெரிய தாளை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. பெரிய தாளை என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர் பகுதியில் ஒரு சிறு ஊழியம் செய்யும்படியாக அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்தியா தேசத்தில் இருக்கும் பொழுது. அப்போ போகும்பொழுது எனக்கு நிறைய சந்தோஷங்கள், நினைவுகள் இன்றும் இருக்கிறது. அதில் இந்த கப்பலை குறித்து அல்லது இந்த கடலை குறித்து நிறைய கேள்விகள், மீன் பிடிக்கிற ஊராக அந்த ஊர் இருந்ததுனால நிறைய கேள்விகளை என்ன பண்ணேன்னு சொன்னால், அங்கே இருந்த விசுவாச பிள்ளைகள், அன்பான நம்ம தேவ பிள்ளைகள் இருந்தாங்க, அன்பாக பார்த்து கொண்டார்கள். அவர்களிடத்தில் நிறைய கேள்வி கேட்குறேன். எத்தனை மணிக்கு மீன் பிடிக்க போவீங்க, எப்படி வருவீங்க, அங்கே எப்படி சாப்பிடுவீங்க, அங்கே என் மனசில் என்னென்னலாம் அந்த அனுபவத்திற்குள்ளாக கேள்வி கேட்க வேண்டுமோ அதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்புறம் கடைசியாக ஒரு நாள் என்ன சொன்னாங்கன்னா, வாங்க இவ்வளோ கேட்குறீங்களே, வாங்க கடலுக்குள்ளே போகலாம் என்று சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, கடலுக்குள்ளாக அழைத்தாங்க. எனக்கும் மகிழ்ச்சி. அந்த சின்ன ஒரு போட் இருக்கும், அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அது எனக்கு மறந்துருச்சு. அதில் ஏறி என்ன பண்ணேன்னு சொன்னால், நல்ல ஒரு வெயில் நேரம்,
அந்த வெயில் நேரத்தில் என்னோடு வந்த ஊழியக்காரர்கள் அந்த விசுவாச பிள்ளைகளாக சேர்ந்து கடலுக்குள்ளாக என்ன பண்ணாங்கன்னா அழைத்து சென்றார்கள். போன சில நிமிடங்களிலே அந்த அந்த காற்று வாடை, அந்த உப்பு வாடை, இந்த அடிக்கிற வெயிலில் கொஞ்ச தூரம் தான் போயிருப்போம், எனக்கு தலை சுத்த ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மாத்திரம் தயவு செய்து என்னை என்ன பண்ணிருங்க, என்னை மறுபடியும் இந்த கரையில் சேர்த்துருங்க என்று நான் கேட்டேன். இருந்தாலும் மனசுல ஒரு ஆசை, கொஞ்சம் உள்ள கடலுக்குள்ள போய் பார்க்க வேண்டுமே என்கிற ஒரு ஆசை. ஆனாலும் எனக்கு நடந்த இந்த சம்பவம் அவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா பாஸ்டர் வந்துட்டு தலை சுத்துதுன்றாரு, எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பிரயாணத்தை நடுவில் நிறுத்தி என்ன பண்ணாங்கன்னா, கரையை நோக்கி வந்து என்னை சேர்த்தார்கள். சரி, பாஸ்டர் எதுக்காக இதை சொல்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய பிரயாணத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படும் பொழுது ஆபத்து வரும் என்று தெரிந்தவுடனே மறுபடியுமாக என்னை கரை நோக்கி என்னை அழைத்து செல்லுங்கள் என்று நான் கேட்பதைப் போல, இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மை மறுபடியுமாக ஆண்டவரே உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் கூக்குரல் தேவனை நோக்கி கொடுக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். மறந்துட வேண்டாம். தேவனே, எங்களை உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பிரயாணம் இது மோசமாய் கொண்டு போகிறது ஆண்டவரே. இதை நாங்கள் எப்படியாவது நாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும், நாங்கள் கடக்க வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று நம்ம ஆண்டு சமூகத்தில் கூக்குரல வேண்டிய காலத்திற்குள்ளாக வந்து விட்டோம். அப்படிப்பட்டதான ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த நாளை நம்ம படிக்க போகிறோம். மறுபடியுமாக யோனா புத்தகத்திலிருந்து தான் தொடர்ந்து நம்ம பாடத்தை படிக்க போகிறோம். யோனா புத்தகத்திலிருந்து. இந்த புத்தகம் ஒரு கூக்குரலின் புத்தகம். நமக்கு இது தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஆனால் கூக்குரல் என்ற பகுதியிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். தேவன் இந்த நாளில் இந்த நிகழ்காலத்தில் என்ன படிக்க சொல்ல விரும்புகிறாங்க என்பதை யோனா புத்தகத்திலிருந்து படிக்க போகிறோம். இந்த புத்தகம் நான் சொன்னது போல இது ஒரு கூக்குரலின் புத்தகம். படிப்போம். இந்த நினிவே பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது, தேவன் ஏன் யோனாவை அனுப்பினார், என்ன சம்பவம் என்றது சுருக்கமாக வேக வேகமாக நான் படிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிங்கள். நாகும் புத்தகம், நாகும் புத்தகம், நாகும் 3ஆம் அதிகாரம். நாகும் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 வாசிப்போம். நாகும் புத்தகம் அதிகாரம் 3 இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. இந்த நினிவே பட்டணத்தை குறித்து இந்த தீர்க்கதரிசி எழுதுறதை நீங்கள் கவனியுங்கள். இரத்த பழிகளின் நகரம். இந்த நகரம், நினிவே நகரம் எப்படிப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொன்னா, இரத்த பழிகளின் நகரம். கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படின்னா அதுக்கு என்னன்னா, ஆரம்பிக்கும் போது ஐயோ அப்படின்றாங்க. அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. இப்படித்தான் இந்த நகரத்துக்குரிய அறிமுகமே இப்படித்தான் இருக்குது. அப்ப எப்படிப்பட்ட நகரமாக நினிவே பட்டணம் இருந்திருக்கும். அதே போலதான் இன்னைக்கு கடைசி நாட்களிலும் நம்முடைய நகரங்களும் இருக்கிறது. நம்முடைய நகரங்களும் இருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது, கொடுமையில் நிறைந்திருக்கிறது, வஞ்சகங்கள் நிறைந்திருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நகரத்திற்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு செய்தியை அனுப்புறாங்க என்பதை பாருங்கள். தொடர்ந்து வாசிங்க. வேற என்ன இந்த நகரத்துடைய குணம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சவுக்களின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும். அந்த நகரத்துல ஒரே இறைச்சலும் சத்தமும், இந்த யுத்தத்துக்கான போறதுக்குரிய இந்த ரதங்கள் கடகடை என்று ஓடுற சத்தமும் தான் என்ன பண்ணுன்னா இப்படி இருக்கும். இன்னைக்கு நம்ம செய்தி நம்ம படிக்கிறோமே, ஈரான்லேருந்து குண்டு பாய்ச்சுறாங்க, அமெரிக்காலேருந்து பாய்ச்சுறாங்க என்று இதெல்லாம் மாதிரி நினிவே நகரமும் சவுக்குகளின் ஓசை, உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின்
பாய்ச்சலும், ரதங்கள் கடகடவென்று ஓடு சத்தம். இப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் என்ன நகரம்னு சொன்னா இந்த நினிவே நகரம். வேற என்ன குணம் இந்த நகரத்துக்கு? 3ஆம் வசனத்தை வாசிங்க. வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் தோகுகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெற்றுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களும் தொகையில்லை, அவர்கள் பிணங்களின் இடறி விழுகிறார்கள். எப்படி இருக்கு பாருங்க. ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக ஒருவேளை தெரிஞ்சிருந்திருக்கலாம், வஞ்சகம் தானே அப்படி இப்படின்னு ஒருவேளை தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து தீர்க்கதரிசி இந்த நகரத்தை பற்றி எழுதும் பொழுது வீரர் குதிரை ஏறுகிறதும், நான் சொன்ன யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு. அங்க அந்நாட்களெல்லாம் வீரர்கள் என்ன பண்ணாங்க? குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துளங்குகிறதும், அப்படியே சொருகிறது, ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களில் திரளும் பிரேதங்கள் ஏராளமும், இறந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்து ஏராளங்களும் பிரேதங்களில் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகை இல்லை. பிணங்களுக்கு எப்படி இல்லையாமா? தொகை இல்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நகரம் நினிவே பட்டணம். 4ஆம் வசனத்தை வாசிங்கம்மா, 4ஆம் வசனத்தை வாசிங்க. தன் வேசித்தனங்களாலும் தன் ஜாதிகளையும் தன் சூனிகளினாலும் வம்சங்களையும் விற்கிற மகா சூனிகரையும் ரூபோதியமா இருக்கிற வேசினுடைய திரளான வேசித்தனம் நித்தம். பாருங்க, இதெல்லாம் அந்த வேசித்தனம் இது எல்லாம் நடக்குது. இது வெறும் அந்த நினிவே பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்கள் நமக்கு நடக்கிறதுக்கும் ஒரு எச்சரிப்பின் செய்தி தான் இது நம்மளுடைய செய்தி. பிணங்கள் ஏராளமாக குவிந்து கிடக்கிற ஒரு சம்பவம் இங்கே வேசித்தனம் பண்றாங்க என்று நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனங்களை வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகமட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி. இப்படி ஒரு வார்த்தையை நம்ம தேவனிடத்திலிருந்து கேட்க முடியாது. இப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்றாங்க, உன்னுடைய நிர்வாணத்தை நான் என்ன பண்ணுவேன்? நான் காண வைப்பேன். அப்படி என்ன குணம் அப்படின்னா, இந்த அதிகாரத்தின் கடைசி ஒரு வசனம், இந்த 3ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசித்தா நமக்கு தெரியும் எப்படி, ஏன் இப்படி இருந்துச்சு, தேவன் இப்படி சொல்ற அளவுக்கு என்ன இந்த பட்டணத்துல இருந்தது, மனிதர்கள் மத்தியில் என்ன காணப்பட்டது. 19ஆம் வசனம் வாசிங்கம்மா. 19ஆம் வசனம். 19ங்களா? 19. ஜோதி வாசிக்கிறீங்களா? உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை, உன் காயம் கொடியது, உன் செய்தியை கேட்டவர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள், உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரில் தான் பாயாம போயிற்று. இந்த வசனம் 19 வசனத்தை நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு விடை இருக்கிறது. உன் பொல்லாப்பு எந்நேரமும், அங்க மனிதர்கள் வாழ்ந்த மனிதர்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னா, உன் பொல்லாப்பு எந்நேரமும், நித்தமும் மனிதனுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா பொல்லாப்பா இருந்துச்சுங்களா. யார் பேரிலே தான் பாயாமற் போயிற்று, யாரை பத்தி தப்பா நினைக்கல, யார் மேலதான் நீ இதா இல்லை, உன் நினைவுகள் எப்பொழுதும் நித்தமும் பொல்லாதா இருக்கிறது. இந்த வசத்தை இதே மாதிரி வசத்தை வேற எங்கேயா கேட்டிருக்குன்னு சொன்னா நோவாவின் நாட்களில் இப்படியே இருந்துச்சு. கவனிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுடைய சிந்தனை நித்தமும் பொல்லாதா இருக்கிறது, என் ஆவி மனுஷங்களோடு என்ன பண்றதில்லை, போராடுவது இல்லை என்பதை நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த நினிவே பட்டணத்திற்கும் மனிதனுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னா நித்தமும் பொல்லாப்பு எந்நேரமும் என்று சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பட்டணத்திற்கு தான் தேவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தம்முடைய பெரிய இரக்கத்தின் நிமித்தமாக, தேவன் தன் பெரிய இரக்கத்தின் நிமித்தமாக இந்த யோனாவை அனுப்புகிறார். தேவ பிள்ளையில என்ன ஒரு செய்தி இந்த நாளில் மைய பாடமாக படித்துக் கொள்ள போகிறோம்
அப்படின்னா இப்படிப்பட்ட பொல்லாத ஜனங்கள் கூட ஒரு கட்டத்தில் இந்த யோனாவின் செய்தியை என்ன பண்ணாங்கன்னா ஏற்றுக்கொள்கிறார்கள். நித்தமும் பொல்லாதா இருக்கிற மனிதர்கள் கூட ஒரு கட்டத்தில் இந்த யோனாவின் செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவன் என்ன கேட்கிறாங்க பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். போதுங்கம்மா. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவேயின் ஜனங்கள் பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். நம்ம படிச்சோம் யோனா, அந்த நினிவே மக்களுடைய குணத்தை நம்ம படிச்சோம். நித்தமும் பொல்லாதவர்களாக இருக்கிற இந்த ஜனங்கள் கூட இந்த யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்கம்மா. இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளில் நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். எப்படி சொல்றாங்க தேவன் சொல்றாரு பாருங்க. என்ன ஒரு பாரமான ஒரு செய்தி. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அந்த பொல்லாத நினைவு மக்கள் கூட, நித்தமும் பொல்லாத நினைத்துக் கொண்டிருந்த மக்கள் கூட மனம் திரும்பினாங்க. இங்க யோனாவிலும் பெரியவர் நான் இருக்கிறேன், நான் மனம் திரும்பல் என்ற செய்தியை நான் கொடுக்கிறேன். நீங்க என்ன பண்ணல, நீங்க ஏற்றுக்கல, அசட்ட பண்றீங்க. தேவ ஜனங்களே, இந்த பிரசங்கத்தை சுருக்கமான பாடத்தை படிக்க போறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே யோனாவிலும் பெரியவர் எங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க இந்த நாட்களிலே. ஆண்டவரே நாங்கள் 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 இதை அசட்டை பண்ணிடக்கூடாது ராஜா. நானும் என் குடும்பமும் என் சபையும் எனக்கு தெரிஞ்சவங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகள், ஆண்டவரே இந்த செய்தியை நாங்கள் அசட்டை பண்ணிடக்கூடாது. ஒரு மனிதன் யோனாவின் செய்தியை கேட்டு இந்த 120,000 பேர் என்ன பண்றாங்கன்னா ஆணுடைய சமூகத்தில் ஒப்புரவாகுவதை நாம் பார்க்க முடியும். என்ன நடந்தது வாருங்கள் நம்ம படிப்போம். என்ன நடந்துச்சு? இந்த தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் குறித்து நம்ம படித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். இந்த புத்தகம், யோனா புத்தகம் ஒரு கூக்குரலின் புத்தகம். நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சங்கீதம் 33ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்படி பொல்லாத நினைவு உடைய இந்த பிள்ளைகள், அம்மா வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்கம்மா, தயாராக வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது வாசிங்க. சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் தயாராக வச்சுக்கோங்க. இந்த நித்தமும் பொல்லாத இந்த நினிவே மக்கள் மத்தியில கூட ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா பரிசுத்தத்தை நோக்கி அல்லது நன்மையை நோக்கி என்ன பண்ணாங்கன்னா பிரயாசப்பட்டு ஆண்டிடத்துல கூக்குரலிட்டாங்களாமா. சாட்சியாமத்தில் அப்படிதான் வாசிக்க முடியும். நம்ம இளஞ்சிட்ட மேல அப்படிதான் எழுதுறாங்க. இந்த பிள்ளைகள் இவ்வளோ பொல்லாப்பு நிறைந்த மக்கள் மத்தியில கூட ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரை நோக்கி ஒரு நன்மைக்கு எதுவாக கூக்குரலிட்டாங்களாம். அப்படி கூக்குரலிட்ட பொழுது தேவன் என்ன செய்யறாருன்னா யோனா என்கிற ஒரு செய்தியாளரை, ஊழியக்காரரை தேவன் அனுப்புறாங்க. யோனாவுக்கும் கூட ஒரு கேள்வி, இந்த ஜனங்களுக்கு எதுக்கு இந்த மனம் திரும்புதலின் செய்தி? இந்த மக்களிடத்துல என்ன நன்மை இருக்கிறது என்று சொல்லி மனித பார்வையில யோனா கூட சிந்தித்தாராம். ஆனால் தேவன் எப்படி சிந்திக்கிறாரு? வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. சங்கீதம் 33ஆம் சங்கீதத்துல 13ஆம் வசனம் வாசிங்கம்மா. கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். கர்த்தர் வானத்திலிருந்து பார்க்கிறாரா? அவர் பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் அவர் பார்க்கிறார். தொடர்ந்து வாசிங்கம்மா, அடுத்த வசனம். தாம் வாசமா இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார். தேவன் பூமியில் உள்ள எல்லோர் மேலும் என்ன பண்றாங்களாமா? கண்ணோக்கமா இருக்கிறாரா? தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவ ஜனமே, ஒருவேளை நம்மள யாராவது கூக்குலிடுறோம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் திருச்சபைக்காக நம்ம கூக்குலிடுறத ஆண்டவர் பார்க்காம போயிடுவாரானா? கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். நினிவே மக்கள்ல அங்கங்க நமக்கு தெரியாம கூக்குலிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? யோனாவின் பார்வைக்கு தெரியவில்லை, தேவனுடைய பார்வைக்கு தெரிந்தது. அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா யோனாவை அனுப்புகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்கம்மா.
அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்திருக்கிறார். தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறாருங்க. நீங்க மக்களுடைய கவனிக்கிறாரு. 16ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. 16ஆம் வசனமா? ஜெயந்த, நீங்க வாசிக்கலாம். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்பட்டான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். அம்மா 18ஆம் வசனம் வாசிங்கம்மா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். எப்படி வசனம் சொல்லுது பாருங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் என்று வசனம் சொல்லுது. அப்ப தேவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்படி காத்து கொண்டிருக்காங்க பாத்தீங்களா, ஆண்டவரே என்னை விடுவீங்கப்பா, எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு தேவன் அந்த கூக்குரலுக்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யோபு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். கண்மலைக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். இது தேவனை குறித்ததான ஒரு வசனம். எப்படி தேவன் பார்க்கிறாரான்னு பாருங்க. அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும். யோனாவின் பார்வைக்கு எல்லாருமே கெட்டவங்களா இருக்கிறாங்க, இதுக்கு போய் நான் ஏன் செய்தி கொடுக்கணும் என்று சொல்லிதான் என்ன பண்றாருன்னா, அவரு நினிவேக்கு போகாம தர்ஷீஷை நோக்கி போறார். ஒரு ஊழியக்காரன், கடந்த வாரத்தை வாசித்தோம், தேவனுடைய சொல்லுக்கு அப்படியே செய்கிற ஒரு ஊழியக்காரன் கூட மனுஷ பார்வையில பாக்குறாரு, இந்த ஊர்ல யார் நல்லவங்க இருக்கிறாங்க, இந்த ஊருக்கு என்ன செய்தி நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, தேவன் எப்படி பார்த்தாராமா, தேவன் அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும். அங்கேயும் இந்த அழிந்து போகிற உலகத்திலையும் நினிவே பட்டணத்திலையும் விலையுயர்ந்த காரியத்தை என்ன பண்ணாராமா, தேவன் நோக்கி பார்த்தார். அதுக்கு தான் இந்த செய்தி அனுப்புறாரு, மனம் திரும்புதலின் செய்தி. மகனே மகளே, மனம் திரும்பு. 40 நாள்ல பட்டணம் அழிக்கப்பட போகிறது. மனம் திரும்பு. தேவஜனமே, படித்து கொண்டிருக்கிறோம். எதற்காக தேவன் இந்த முத்தூதின் செய்தியை நமக்கு கொடுக்குறாங்க, நம்மளை படிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னா, அவருடைய பார்வைகளில் நம்ம என்ன பண்ண விலையுயர்ந்த பிள்ளைகளாக தெரிகிறோம். மனுஷிக பார்வையில் இது நம்மளை எல்லாரையும் பார்த்தோன்னா, இதுல என்ன நல்லவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன செய்தி கொடுக்கறதுக்கு நம்ம ஒருவேளை தோணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, இங்க மனம் திரும்பணும், இங்க பிள்ளைகளுடைய கூக்குரல் இருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா ஆண்டு அனுப்புறார். இந்த புத்தகம் ஒரு கூக்குரலின் புத்தகம். ஆரம்பிக்கும் போதே இந்த ஜனங்களின் கூக்குரல் யோனாவுக்கு தெரியல, ஆனால் தேவனுக்கு தெரிந்தது. அதனாலதான் என்ன பண்றாருன்னா, யோனா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். யோனா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த ஜனங்களின் கூக்குரலுக்கு பதில்தான் இந்த யோனா. தேவன் இந்த யோனாவை அனுப்புகிறார். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இங்க பாருங்க, யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன், ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட ஊழியம் மிஷன் என்று சொல்றோம். அவருக்கு என்ன விஷயம்னா, ஆங்கிலத்தில் இதனுடைய மொழியாக்கத்தை பார்க்கும்போது, கோ கிரை அண்ட் த பீப்புள் ஆஃப் நினிவே. நீ போய் அவரிடத்துல பிரசங்கின்னு நமக்கு தமிழ்ல வாசிக்கிறோம். நீ போய் அழு, நீ போய் அழுக்கு, ஒரு கூக்குரலை கொடு. அதுதான் இந்த யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 2ஆம் வசனமே, நீ போய் ஒரு கூக்குரலை ஜனங்களுக்கு நீ கொடு. அடுத்த இந்த 1ஆம் அதிகாரத்துல இன்னொரு கூக்குரலை பார்க்கலாம். புயல் வருது, கப்பல் உடையிற அளவுக்கு இருக்கிறது. யோனாவின் கப்பல் உடையிற அளவுக்கு இருக்கிறது. அங்க இருக்க மாலுமிகள் எல்லாருமே அவங்க கடவுளை நோக்கி ஜெபித்தார்கள், கூக்குரலிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்க ஒரு கூக்குரலை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, 7ஆம் வசனம் மணிக்கும் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன?
எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். தேவஜனங்களே, இந்த புயல் வருகிற நேரத்துல தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அழிந்து போகாதபடிக்கு நாம் கூக்குரல வேண்டிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி இந்த பாடத்தை யார் கற்பிக்கிறா யோனாவுக்குன்னு சொன்னா, ஒரு மாலுமி வந்து சொல்றார், நீ தூங்குறது என்ன, நீ வந்து எழுந்து. இங்க ஒரு கூக்குரலை பார்க்கிறோம். மறுபடியும் அதே அதிகாரத்துல இன்னொரு கூக்குரலை நாம் பார்க்க முடியும். வாசிங்க, ஒன்றாம் அதிகாரத்துல யோனா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவித்தின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதையும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி. அங்க பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாருமே ஒரு தீர்மானத்தை பண்றாங்க. யோனா சொல்லிடுறாரு, என்னாலதான் இந்த இது என்னை கடல்ல தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லும்போது, இந்த ஜனங்கள், இந்த அந்நிய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா ஆண்டர் நோக்கி கூக்குரலிட்டதை பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்க்குறோம், ஒரு கூக்குரலை பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? 2ஆம் அதிகாரத்தில் யோனாவை தூக்கி கடல்ல போட்டுறாங்க. ஒரு பெரிய திமிங்கலம் வந்து அவரை விழுங்கிருது. 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். வாசிக்குமா? என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஏன் இந்த கூக்குரலை பத்தி படிக்கிறோம்னு சொன்னா, இப்படிப்பட்ட காலங்களிலே திமிங்கலத்தால மூழ்கப்பட்டிருக்கிறேன், விழுங்கப்பட்டிருக்கிறேன், நான் பாதாளத்துல கிடக்கிறேன். இப்ப தேவ ஜனங்கள் நம்ம என்னதான் செய்யணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா, நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, தேவன் நோக்கி கூக்குரலிட வேண்டும். யோனா அதைதான் செய்தார். தேவனிடத்துல திரும்புவதற்கு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம கூக்குரலை பார்க்கிறோம். இங்க 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நம்ம பார்க்கிறோம் அவருடைய கூக்குரலுக்கு பதில் கிடைத்ததா என்று சொன்னால் கிடைத்தது. 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இங்க பாருங்க, இந்த இப்படிப்பட்ட நேரங்களில் தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கூக்குரலிடணும். அப்படி கூக்குரலும் போது தேவன் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, யோனாவை அந்த அந்த மீனுக்கு கட்டளையிட்டு வாந்தி பண்ண வைத்தார். ஆச்சரியமா இருக்குல்லங்க. கூக்குரலுக்கு பதில் இருக்கிறதா அப்படின்னா பதில் இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்திலையும் ஒரு கூக்குரலை பார்க்க முடியும். வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தில் யோனா சென்று நகரம் முழுவதுமாக பிரசங்கிக்கிறாரு. பிரசங்கிக்கும் போது 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடித்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேவில் இருக்கும் மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் ஒன்றும் ருசி பாராதிருக்கும், மேயாமல் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். ஒரு தலைவராக என்ன நம்ம செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட நெருக்கடியான காலத்துல இப்படி ஒரு அழைப்பின் செய்தி வருது, மனம் திரும்புதல் செய்தி வருது, அழிவின் செய்தி வருதுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை ஒரு போதகராக, ஒரு மூப்பராக, ஒரு குடும்ப தலைவராக நம்ம என்ன செய்யணும் இந்த நாட்கள்னு சொன்னா, ஒரு கூக்குரலை கொடுக்கணும். குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும், சபைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். வாருங்கள், நாம் உபவாசம் இருப்போம், நாம் ரெட்டுடுத்துவோம் என்கிற ஒரு அழைப்பை தான் இந்த நாட்களிலே நம்ம உறக்க நம்ம கொடுக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், யோனாவின் செய்தி மனம் திரும்புதலுக்கான அழைப்பின் செய்தி. 40 நாள்ல நீங்க மனம் திரும்பல அப்படின்னு சொன்னா அழிவு. அப்பொழுது இந்த ராஜா
ஒரு அந்நிய ராஜா, நித்தமும் பொல்லாத நினைக்கிற தேசத்தில் இருக்கிற இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு கூக்குரல் கொடுக்குறாரு. தேசத்தில் இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்ம உபவாசம் இருப்போம், ரெட்டெடுத்துவோம்னு சொல்லிட்டு. தேவஜனங்களே, இது சாதாரண செய்தி கிடையாது. நம்ம புரிந்து கொள்வோம். இந்நாட்களிலே நமக்கு இருக்கிற நெருக்கடி நேரத்தில் நம்ம சபையாக, குடும்பமாக நம்ம என்ன செய்யணும் இந்த நேரத்தில்னு சொன்னால், நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ரெட்டுடுத்தி உபவாசம் இருந்து நம்ம ஆண்டுடைய சமூகத்தை தாழ்மையாக, ஆண்டவரே, அந்த வசனத்தை கடைசியாக வாசிங்க. 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவார்கள். பாருங்க, இந்த இந்த உபவாசம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய பொல்லாத வழிகளை நாம் விடுவதற்கான ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கணும். தேவ பிள்ளைகளே, நேரம் கடந்து விட்டது, காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனால இந்த அதிகாரம் முழுவதுமாக கூக்குரலை நாம் தொடர்ந்து பார்க்குறோம். 4ஆம் அதிகாரத்திலும் யோனா ஒரு கூக்குரல் கொடுப்பாரு ஆண்டவரை நோக்கி. உபவாசம் இருப்போங்க. நம் சபையாக, குடும்பமாக உபவாசம் இருந்து, ஆண்டவரே, எங்கள் பொல்லாத வழியில விடுவதற்கான கிருபையை தாங்க. நம்ம நிச்சயமா நம்ம பொல்லாத வழியில விடும்பொழுது தேவன் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நம் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தல்வராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலும் நினைவே மக்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட செய்திகள் வரும் பொழுது நாங்கள் ரெட்டு உடுத்தணும், நாங்கள் எங்களை தாழ்த்தணும், நாங்கள் மனம் திரும்பணும். அதுதானப்பா இந்த நேரத்தின் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். அதனால எங்கள் மனதில் பேசுங்க தகப்பனே. நாங்கள் காலத்தை வீணாக செலவழிக்காதபடிக்கு நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை தாங்க. செய்தியில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கொஞ்சம் ஜீவுள்ள பரம்பிதாவே, ஆமென்.